கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்நாட்கள் முக்கியமாக நம்ம சிந்திக்கிற பகுதி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகை. அதை எங்கே நிறுத்தி இருக்கிறோம்? அதனுடைய பாதங்கள் வெள்ளியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளி தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய அன்புக்கும் அடையாளம். அதில் வேறுகிறதை காண்கிறோம். அதை குறித்து தேவ கிருபையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே சிந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வேளையிலும் அவை யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனம். அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுத்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். அதனுடைய எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடையதானே பலகைகள் வெள்ளி பாதத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பலகை ஒரே இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். இப்ப பலகை விட்டு பலகத்தைக்கே போகிறார். அது ஒரே இடத்துல தான் இருக்கிறார். அதை ஊன்றி நிறுத்தும்படியாக அந்த பலகையை வெள்ளி பாதங்களிலே வைக்கிறது. அது கிருபையிலும் தேவ அன்பிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தீர்க்கதரிசியாகிய எசையா கூப்பிட்டு சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள். அப்பா, நம்முடைய செவியை வசனம் கேட்க, தேவ ஆலோசனை கேட்க, தேவனுடைய வார்த்தை கேட்க ஒரு நிமிடம் நம்மை சாய்த்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவி இருந்தும் கேளாதவர்களைப் போல அல்ல, இந்நாட்களில் தேவனுடைய வசனத்தை நம்முடைய செவியை சாய்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்கணும். தேவனுடைய ஆலோசனைக்கு செவியை சாய்க்கணும். எல்லாத்துக்கும் மேலாக தேவனுடைய வசனத்துக்கு செவியை சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். தேவனும் நம்மையும் தூரமாக்கி வைத்திருக்கின்ற, நாம் தேவனோடு கிட்டி சேர முடியாதபடி நம்மை அகற்றி நிறுத்துகின்ற சில பாவத்தன்மைகள், உலக சிருஷ்டிகள், உலக கவர்ச்சிகள் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே இருந்து நம்மை அகற்றி நிறுத்தியிருக்கிறது என்றால் ஒன்று கூட ஆண்டவரோடு நாம் கிட்டி சேர வேண்டியது மிகவும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின, அல்லேலூயா, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்குமே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்னவென்றால், தாவீது பட்டு போக வேண்டிய, அழிந்து போக வேண்டிய அநேக சூழ்நிலை வந்தோம். தாவீது பட்டு போகாததின் ரகசியம் அவர் மேல் இருந்த கிருபை. அல்லேலூயா. அவர் தேவ சபையில் தேவனை கொண்டு வந்து நாட்டு வைத்திருக்கும்
கிருபை தான் சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்தது. அந்த கிருபை தான் கோலியாத்தின் கையில இருந்து தாவீதை விடுவித்தது. ஒரு நாளும் இந்த கோலியாத்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு நாளும் ஊக்கலிட்டு அவர்களை கொண்டு போடும்படியாய், அவரை அழிக்கும்படியாய், அவர்களை நிர்மூலம் செய்யும்படியாய் பயங்கரமாக எழுப்பி வரும்போது, பயங்கரமாக எதிர்த்து நிற்கும் போது, பயங்கரமாக போராடி நிற்கும் போது, அல்லேலூயா, தேவ கிருபை சத்துருவை சங்கரிக்கும்படியாய் தாவீதை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாய், அதாவது தாவீது கருதிச்சியமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். அப்பா, தகுதி இல்லாத இடத்தில் நம்மை தகுதிப்படுத்துகிற கிருபை உனக்குள்ளே இருக்குவையானால் வருடங்களாக உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, குடும்பத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சில சத்துருவின் தலைய தேவன் தகர்க்கிறதற்கு இந்த கிருபை போதுமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நான் இங்கே பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்த காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க வேண்டும். அல்லேலூயா. 23 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்பா, யோசேப்பு ஒரு நல்ல சுபாவத்துக்கு உடமையாக இருந்தவன். ஆனால் பாவம் செய்யல. அதை நிமித்தமாய் சிறைச்சாலையிலே அவன் தள்ளப்பட்டான். சிறை கர்த்தருடைய கிருபை இந்த யோசேப்போடு இருந்தபடியால் சகோதரர்கள் பிடித்து பெட்ட கிணற்றில் போட்டபோது, பாக்கிணறில் குழியில் போட்டபோதோ அவரை, அல்லேலூயா, தேவன் சத்துரை கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. போத்திபார் மேலாக கொட்டாரத்தில் ஒரு அடிமையாய் பார்க்கும் போதோ அவரை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இப்ப சிறைவாசம் அனுபவிக்கின்ற தாவீது யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தபடியால் சிறைச்சாலை உடலானே தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நீ செய்கிற வேலைகளில், நீ செய்கிறான காப்புகளில், உன்னுடைய வாழ்க்கையை யாத்திரையில் தேவனுக்கு தயவு பட வேண்டாம். அவருடைய வாராத ஒரு கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்போடு தேவனுடைய கிருபை கூட இருந்தபடியால் குறிக்கப்பட்ட டைம் வந்தபோது, குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது அவரை வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லையோ யோசேப்பே, புதிய விதமாய் வெளியே வந்தாய். சிறைச்சாலையிலே அல்லவா நீ இருந்தாய், சிறை கைதியாய் அல்லவா இருந்தாய். பின்னையோ யாராவது அடுத்த ஸ்தானத்திலே நீ வர காரணம் என்னவென்று ஆண்டவர் யோசேப்போடு கேட்டார். யோசேப்புக்கு சொல்ல முடியும், இதான் என் அப்பாவை வார்த்தையை கேட்டு அதின்படி நடந்து காரணங்களை ஒன்றாக வைத்தவனினால் அவர் ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருந்தது. அந்த கிருபை சகோதரனுடைய சந்தித்தார். அதாவது அவனை ஜீவனை அபகரிக்கும்படியா
என்றலான வெள்ளி பாதங்களில் உறுதியாய் நிற்குமேயானால் சில சாத்தனினுடைய சதி திட்டத்தை தேவன் முறியடித்து உன்னை உயிரோடு காத்து இவனுடைய சதேசத்திலே சாட்சியாய் நிறுத்த என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். வேத பகுதியை தியானிக்கிற வேளையிலே அல்லேலூயா, யோசேப்பு அவன் உறுதியாய் கர்த்தருக்காக இருக்கிறார். அல்லேலூயா, உபத்திரவ வேளையிலோ வியாகுல வேளையிலோ அவன் பதறி போகாதது ரகசியம். வெளிப்பாதமாகி அவருடைய கிருபை பெருநிலத்தில் அவரை தாங்குவதாய் கூட இருந்தது. நான் கேட்கிறேன், யோசேப்புடைய சுயத்தினால அவரால் அதை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. கூட்டு சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கும் போது அவனை கொல்லும்படியாக முயற்சிக்கும் போது கொலைக்கு ஒப்பு கொடுக்காம தான் கிணற்றில் போட்டாங்க. ஆனால் தேவனுடைய குறித்த வேலை கைமுகத்தோடு அங்கே இருந்து கேட்டி போத்தி மருடைய ராஜகோட்டாரத்தை கொண்டு போனார். அதோடு கூட ஜெயிலமைக்கிறேன். ஆனால் ஜெயிலமையை வைத்து இரட்டிப்பான கணத்தோடு வெளியே வருகிறார். அவருடைய ரோமம் தாடியெல்லாம் சிதைத்து தலைமையெல்லாம் வெட்டி அவரை குறித்து நான் இருக்கிறேன். அன்றைக்குள்ள ராஜவம்சத்தில் உடையவர்கள் சுகத்தமற்கிற ஒரு அனுபவம் உண்டு. அவ்விதமாய் இல்லாத துக்கத்தமாய் இருந்து ஒரு விதமான தாக்கமளித்துக் கொண்டிருந்த இந்த யோசேப்பை நல்ல சுகத்த வாசனையுள்ள நல்ல சோப்பானவரை வாசனை குளிப்பித்து ராஜவஸ்திரம் அவரை குளிப்பித்து ராஜாவுடைய வண்டியிலே இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவானாய் வெளியே வருகிறார். ஒரு கையிலே ரெண்டு கையும் வெட்டிக்கப்பட்டவனாய், ரெண்டு கையும் கட்டப்பட்டவனாய் கண்ணீரோடு கடந்து போகிறார். இப்போ தேவ கிருபையால் அவர் அந்த சிறையில் அனுபவத்தை இருந்து அவரை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது ஒரு ராஜ கம்பீரம் அவருடைய முகத்தில் தெரிகிறது. ஒரு ராஜ தன்மை அவருடைய முகத்தில் பிரதிபலிக்கிறது. ராஜவண்டியிலே அவர் ஏறி உட்காருகிறார். ஏனென்றால் ஆவே ராஜா கட்டளை சொப்னத்தை அர்த்தத்தை சொன்ன ஒரு யோசேப்பை அந்த தேசத்தின் பிரமாணியால் உயர்த்தபடியாக தேவன் சித்தப்பட்டார். அது யோசேப்பே, இந்த நிலையை உயர்த்தினது எப்படி என்று நீங்க வந்து ஆவை யோசேப்போடு கேட்பீங்க என்று சொன்னார். யோசேப்புக்கு சொல்ல ஒன்றே ஒன்று உண்டு, அவருடைய கிருபை இந்த நிலையை உயர்த்தினது. அவருடைய கண்ணியமும் அவருடைய சாமர்த்தியமும் அவருடைய பிடித்தம் அவருடைய டெக்னிக்கல் ஞானம் கொண்டு நீ உயர்ந்தாய் என்று சொன்னார். சுத்தமத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இருந்தவனால் மற்றவருடைய கண்களில் தயவை மிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீ செய்கிற வேலைகளை, நீ செய்கிற ஞாபகங்களை உலக கிருபை கிடைக்கணுமானால் ராசியமாய் மாற வேண்டும் என்றால் தேவ இரக்கத்துக்காக நாம் பெற்ற வேண்டியது தேவை. நான் சீக்கிரமாய் பெற்றிருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்று வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்கிறான், தேவ
ஆலயத்திலே பச்சையான ஒரு மரத்தை போல இருக்கிறேன். நம்ம ஆலயத்தில் பச்சையான ஒரு மரமாக இருக்கிறோம். கலையில சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு மரத்தினுடைய எண்ணெய் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு மரத்தை வெட்டி விட்டால் அடுத்த நாளை மறுபடியும் வளரும். பார்த்து கொண்டிருக்கும் போதே வளருமா? அவ்வளவு தன்மையுடையது ஒரு மரம். நாம் தேவனுடைய ஆலயத்தில் வறண்டு போன அனுபவம் அல்ல, சோர்ந்து போன அனுபவம் அல்ல. பச்சையான ஒரே மரத்தை சொல்லும் போது எப்படி எண்ணம் கொடுக்கிறது தயாராகிறார். சபையுடைய தேவையை சந்திக்கிறது தயாராகிறார். சபையுடைய அர்த்தமற்ற வேலைக்கு சப்போர்ட் பண்ண தயாராகிறார். உன்னால் முடிந்தது, உன்னால் இயங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சமாக மனம் உகர்ந்து சந்தோஷத்தோடு செய்வாயா, உன்னை படிப்படியாக உயர்த்துவா. ஆமென், ஆமென். மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். பெரியோர் ராஜா தாவீது. அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் யுத்த பராக்கிரமசாலி, யுத்தத்திலே வீரர்களை படிப்பித்தார் என்று ஒரு பகுதியிலே சொல்லுகிறார். சிங்கத்தின் கொத்த இதயம் உள்ளவன், அக்கா நெஞ்சத்துக்கு சொந்தக்காரன், எந்த சக்தி கண்டு பயப்படாதவன், எந்த யுத்தத்துக்கு தோற்று போகாதவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, உடைய கிருபையே நம்பி இருக்கிறேன், உடைய கிருபையே நம்பி இருக்கிறேன். என் வாழ்க்கை இல்லைன்னா, என்னுடைய ராஜபரணத்திலே உடைய கிருபை இல்லைன்னா சாவலுக்கு ஏது கொண்டு போட்டிருப்பான். சாவலுக்கு எப்படியாவது தாவீதை கொல்லணும், தாவீதை அழிக்கணும், தாவீதை நிறுவன செய்யணும். அவனுடைய உள்ளத்தில் மிகுந்த எண்ணம் அபிஷேகத்தின் பகுதியில் இந்த பகுதியிலே அவருடைய கையிலே இருந்தெல்லாம் தப்புவிக்கப்பட்டது. தேவனுடைய கிருபையை மட்டும் நம்பி இருந்தான் தாவீது. இந்த மகள் வேளையிலே படைவரவோ பணவரவோ தீராமையோ வீட்டுக்கு சாமர்த்தியமோ எதையும் செய்ய முடியாது. தேவ கிருபைக்காக, தேவ இரக்கத்துக்காக நீ தேவ சமூகத்திலே நிலைத்திருப்பாயா, அவருடைய கிருபை சத்துருவை முறியடிக்கும். அந்த கிருபை தாவீதிலே இருந்தவனேதான், சாமுவேலால் தாவீதை கொண்டு போட முடியவில்லை. தாவீதை கொண்டு போட முடியாது. தாவீது கைந்து பிடிக்கப்பட்டான். சாமுவேலோ அல்லேலூயா நீட்டி முறையிலே செத்து போனான். அப்சலோம் யாபே தூங்கி செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சத்துருவின் கையிலே இருந்து மாறுவதற்கு முன்னே அல்லேலூயா நம்ம தேவ கிருபைக்காக தாழ்ந்து நம்மை கொடுப்போமையானால் நிச்சயமாக கிருபை நம்மை ஜெயபாதையிலே நடத்தும். அல்லேலூயா. சீக்கிரம் உங்கள் வசனங்களை வாசித்து எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீர்க்கப்படாத படிக்கும். ஒருவன் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். யாரும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறது அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அல்லேலூயா. கீழற்ற ஜனமனிதரை எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. வனாந்திரத்திலே பறவை வேலைக்கும்படியால் அதனுடைய கருத்தடிக்கப்பட்டு அதை
கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பெருமை போன்றவாய் விளங்கு. வைசலோ அல்லையாக தேவர்களே 14 27 மூன்றாம் மாதவரில் எடுக்கப்பட்டவர் பலவீனத்தோடு இருக்கிறார், வியாதியோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவரை விட்டு மாறி போகும்படியாக 3 தடவை ஜெபம் பண்ணினார். அந்த வேளையில் தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், அல்லேலூயா, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த பலவீனத்தில் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. பலவீனத்தில் தேவனுடைய பரிபூரணமாய் விளங்கப்பாக அந்த கிருபையில் நம்பியிருந்தார். ஆமென். அந்த கிருபையை உடைத்ததுதான் அவருடைய பலவீனம்